வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இந்த ஒரு வீடியோ வச்சு தாங்க நேற்று வைரலாக பேசிட்டு இருக்காங்க. அதேமாதிரி நியூஸில் பிரேக்கிங் நியூஸ் எல்லா சேனல்லையும் ஒன்று விடாமல் என்னன்னா தளபதி விஜய் அசிங்கப்படுத்துறாங்களாம். எல்லா கட்சியிலையுமே உட்கட்சி பிரச்சனை நடக்கும், அதை பற்றி வளர்த்தாஞ்சு இது இயல்பு. இது கட்சி பிரச்சனை அவங்க பார்த்துவாங்க. ஆனால் நீங்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் நியூஸில் போடவே மாட்டீங்களே ஏன்? அதாவது இந்த அக்கா பண்ணது தப்பு தான், காலை மதித்து தப்பு தான். ஒரு பொறுமையாக இருந்துக்கலாம், பதவி எல்லாத்தையுமே கொடுக்கத்தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி அதை எப்படி சாதி பிரச்சனையை மாற்றிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு. தளபதி எப்பயுமே 2 சைடில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பார். யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது, யார் நல்லது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை கேட்காம கண்டிப்பாக அதை போட மாட்டாங்க. மற்ற திமுக மாதிரி எவன் பணம் அதிகமாக கொடுக்குறானோ அவனுக்கு தான் போஸ்டிங் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் தமிழக வெட்டிக்கில் நடக்காது. ஆனால் சென்னையில் செவிலிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அதேமாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் நியூஸில் போட மாட்டேங்க, அதெல்லாம் பேச மாட்டேங்க. இன்னமும் தளபதி விஜய் காரை அதை கண்டுக்காமல் போயிட்டாரு. இதுதான் தலைமை பண்பாக கேட்குறீங்க. அப்போ செவிலிகள் போராட்டம் பண்ணுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அதெல்லாம் என்னது? அவங்களுக்கு பெண் தானே, அவங்களே மதிக்கலை, அரெஸ்ட் பண்ணுறீங்களே, அதுவும் தப்பு தானே. எல்லா கட்சியில் எல்லாம் நடக்கத்தான் செய்யும், அதான் அதை பற்றி பேச மாட்டாங்க. தமிழக வெட்டுக்கழகத்தில் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கிறாங்க, அதுதான் நடக்கும். அதுதான் வேற என்ன, நம்மளை பற்றி நியூஸ் வரக்கூடாது. அடுத்த கட்சி மற்ற கட்சியில் என்ன ஏதோ அடிதடி சண்டையா வெட்டுக்கூத்தண்டா உடனே போடுங்க. இதுதான் பண்ணுறாங்க. என்ன பண்ணாலுமே இந்த மக்கள் தெளிவாயிட்டாங்க, தளபதி பக்கம்தான் எல்லாமே. ஏன்னா கடைசியில் அந்த அக்கா என்ன சொல்லிட்டு போனாங்க, உயிருள்ள வரைக்கும் தமிழக வெட்டுக்கழகத்தில் பயணிப்பேன், கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக இருப்பார் தளபதி, தளபதிக்காக காத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுதான் உண்மை. ஒரு தமிழக தொண்டர்களுக்கு அதான் உண்மை. மற்ற கட்சி மாதிரி பதவி விலகிட்டு கட்சியை விட்டு போயிட்டு வேறு கட்சியில் போய் சேர மாட்டாங்க. வைஷ்ணவி மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக அந்த அக்கா கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவெடுப்பார்.